ஹர ஹர மகாதேவுக்கு. ஷாப்பிங் போகலாம் ஜாலியாக வரியா? ஓயே ஓயே. சதீஷ், என்னோட கிரீன் கலர் ஸ்லிப்பர் தெரியும்ல, இப்போ நான் வெளில கிளம்புறேன், நல்லா கொஞ்சம் தொடச்சி வச்சிரு சரியா? ஏய் என்ன சொன்ன? பச்சை கலர் செருப்பு இருக்குல்ல, நான் வெளில கிளம்புறேன், அழுக்கெல்லாம் இருக்கும், அது தொடச்சி வையின்னு சொன்னேன். நான் உன் செருப்பை துடைக்கணுமா? சரி, உனக்கு நான் 1000 ரூபாய் தரேன்டா, தொடச்சி வை சரியா? ஏய் என்னது? என்ன சொன்ன? கிட்டவா? 1000 ரூபாய் தரேன், என் செருப்பை தொடச்சி வைன்னு சொன்னேன். என்ன நீ நினைச்சிட்டு இருக்க? காசு தரலாமே, காசு நான் தரேன். இந்தா 5000 ரூபாய் இருக்கு, என் செருப்பை தொடச்சு வை. ஓகே. சம்மல இப்ப பாரு ஆக்டிங்க. நைனா நைனா ஷூ துடைக்கணுமா? அடிங்க. டேய் 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 என்னடா யாரும் நினைச்சு பார்த்து மிஸ் பண்றாங்க போல. எந்த பொண்ணு? டேய் நீ வேற அதெல்லாம் கம்மிடுறா. ஏய் சொல்லு யாரு? முப்புறா மச்சான். எல்லாம் அப்படித்தான்டா. அது அடுத்தவன் மச்சான் கண்டிப்பா அந்த பொண்ணு தான் நினைச்சு பார்த்திருக்காங்க. ஜாலிதான் இல்ல அந்த பரதேசி நான் கையில கடிச்சோம். சாரா பால் வச்சிருந்தானே பாத்தியா? நான் தாம்மா எடுத்து வந்தேன். உனக்கு தெரியாத ஒரு உண்மையை சொல்றேன், எனக்கு லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சுமா, அதனாலதான் பால்ல விஷத்தை கலந்து குடிக்க போறவ. அட்டச்சனா வச்சுக்க பிளேட் ராஸ்கல். என்ன பேச்சு பேசுற? ஒரு டம்ளர் பால் தான் இருக்கு, டீ போட வேணும், தண்ணியில கலந்து குடுறா பண்ணி போயிரு. சொல்லி அழ யாரும் இல்ல. ஏ நந்தினி இங்க வா. ஆனா உன கூட்டத்துல அங்கங்க ஓடுறீங்க வா. நீ பாட்டு கூட்டத்துல ஓடுற தூக்கின்னு போயிட மாட்டாங்க யாராவது? கியூட்லாம் இல்ல, ஈரான்ல வர போற எல்பிஜி டிமாண்ட் உன்னை தீன் போயிட போறாங்க சிலிண்டர் நினைச்சு. எனக்கு சார் வாங்க சார். உட்காருங்க தம்பி, சும்மா உட்காருப்பா. என்ன சார் வேணும்? மாதுளை 1 கிலோ. மாதுளை 1 கிலோ தம்பி சார் பண்ணலாம். மாதுளை 1 கிலோ போடு. ஆப்பிள் 1 கிலோ. ஆப்பிள் 1 கிலோ. ஆரஞ்சுல 1.5 கிலோ போட்டுருங்க. ஆரஞ்சுல 1.5 கிலோ. வேற எதுவும் வேணுமா சார்? வேற எதுவும் இல்ல. இந்தாங்க சார். எவ்வளவு ஆச்சு? இல்ல சார் போயிட்டு வாங்க. இருக்கட்டுமா, சும்மா சொல்லுப்பா, ஏன் காசு வேணாங்கிற? இல்ல சார் போயிட்டு வாங்க. இருக்கட்டும் சார், நம்ம பாத்துக்கிறோம், போயிட்டு வாங்க. சரிப்பா, சரி வரேன். 400 500 பழத்தை தூக்கி சும்மா குடுக்குறிய. வந்தது யாருன்னு நினைக்கிறேன்? ஏரியா இன்ஸ்பெக்டர். நம்ம ரோட்ல கடை ஓட்டுறோம், நாளை பின்ன நம்ம அவர் கண்டிப்பா தேவைப்படுவாங்க. எல்லாம் பழத்தை கொடுத்து கரெக்ட் பண்ணி வச்சுக்கிறது தம்பி. ஏங்க ரேஷன் கடைக்கு எப்ப போனீங்க? எப்பங்க வரிய? அடி ஏண்டி நிறைய பேருக்கு கை ரேகையே விழுக மாட்டேங்குதுடி. இந்த மிஷின் ஒண்ணு வச்சு அதுல கை ரேகையே நிறைய பேருக்கு விழுக மாட்டேங்குது. இந்த கொத்தனார் வேலை பார்க்கறவங்க, கூலி வேலைக்கு போறவங்க, மம்பட்டி பிடிச்சி வேலை பார்க்கறவங்க, வயசானவங்க, அவங்களெல்லாம் கை ரேகையே விழுக மாட்டேங்குது. பாவம் என்ன செய்வாங்க? விரலே தேஞ்சு போச்சு, எப்படி ரேகை விழுங்க? அதான் இப்படி லேட் ஆகி போச்சு. உங்களுக்கு கை ரேகை விழுந்துச்சா இல்லையா? பொழுதன்னைக்கும் புருஷனோட சண்டை ஓட்டுட்டே இருந்தீங்கன்னா கை ரேகை எப்படி மயிர்னா விழுங்க?